Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1003 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல திடீர்னு அந்த குயின் ஒரு பெரிய மிஷின் கண்ணை வச்சு கண்ணா பின்னு சுட்டால அந்த புல்லட்டை பார்த்துட்டு ட்ரேக்குக்கே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த புல்லட்டை வச்சு சுட்டவங்க அப்படியே பாடி உறைஞ்சு போற மாதிரி ஆகுது. ஆனா அவங்க பாடி கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சாமுராய்ஸ் எல்லாம் பதறாங்க, எங்களைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. தோரோக்கெல்லாம் ஒன்னும் புரியல என்னடா நடக்குதுங்கன்னு. ஆனா ட்ரேக்கு பார்த்துட்டு அவன் கடைசியில அதை யூஸ் பண்ணிட்டான். இனிமேட்டு பிரச்சனை தான் அப்படின்னு இது ஒரு பிளேகும்பா. அட உடோன் ஜெயில ஒரு பிளேக் ஒண்ணு பரப்பி விட்டானுங்களே, ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தன்னு மாத்தி மாத்தி அந்த பிளேக் பரவிக்கிட்டே போச்சு. அது கண்டாமினேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இதுவும் ஒண்ணு. இதுல ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, அவங்க தொட்டா மாற மாட்டாங்க. அப்படின்னா கூட ஒரு சைடா அவங்கள படுக்க போட்டுட்டு இவங்க சண்டை போடுவாங்க. இவங்க டோட்டலா ஒரு பீஸ்டா மாதிரி மத்தவங்கள கடிச்சு அவங்களையும் மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெரிய பிரச்சனையாச்சே. மறுபடியும் இந்த குயின் என்ன பண்ணுவான், அவனுக்கு ரெண்டு பேத்தையும் தான் எய்ம் வச்சு சுடுவான். ஆனா அந்த புல்லட் என்ன அவனுக்கு மேலேயே போய் படும். அங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்க சாமுராய்ஸ் ஏன் அவன் ஆளுக மேலேயே போய் படும். புல்லட் பட 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 ஒவ்வொருத்தரும் மாறிக்கிட்டே இருக்காங்க. அவன் ஜாலியா அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். எவனாச்சும் போய் இவன் மண்டையில நல்லா தபேலா வாச்சு விட்டாதான் சரிப்பட்டு வரும். இல்லனா இப்படித்தான் ஏதாச்சும் கோக்குமாக்கு வேலை பண்ணிட்டே இருப்பான். அதே நேரம் இங்க யமட்டோவோட அட்டுலியம் தாங்க முடியல. மை டியர் சன் எங்க போறே, வெயிட் பண்ணுடா, நான் தான் குசுகி ஓடன், என்கிட்ட வா அப்படின்னு மொமனசுகே விடாம வரட்டுவா. ஷினோபு விரதா இல்ல. ஏன்னா வித்தியாசமா பேசிக்கிட்டு வித்தியாசமா பண்றதுனால ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க. அதான் லூஃபி சொல்லி இருக்கான்ல, பேசாம அவ கூட இருக்க வேண்டியதானே. அவ வேற நான் தாண்டா உன் அப்பா இல்லடான்னு விரட்டிக்கிட்டே வருவா. அப்போ நம்ம பயலுக்கு புரியுது இவ என்னமோ சொல்ல வரான்னு. பேசாம என்னதான் சொல்றான்னு கேட்டு பாப்போமேங்கிற மாதிரி ஷினோபு கிட்ட சொல்லுவான். அவ வந்துட்டு லூஃபி சொல்லியிருக்கான்ல நான் அவங்களோட ஆலின்னு, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேப்பா. ஆனா ஷினோபுக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. ஏன்னா இப்ப இவங்க இருக்கிற இடம் எனிமியோட ஏரியா. இந்த இடத்துல புதுசா ஏகப்பட்டவர் இப்படித்தான் கிளம்பிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் நம்ப முடியாது பாத்தீங்களா. மெயினா இப்ப மொமனசுகே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஓடனை பிடிக்கும்னு சொன்னா மன்னிச்சிடலாம். ஆனா நான் தான் ஓடன்னு சொன்னா இந்த பூட்ட கேஸ நம்பவே கூடாதும்பா. அந்த டைம் அவளை பாத்தீங்கன்னா நான் தான் ஓடன், நான் உன்னை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணியே தீர்வேன்னு அவ கண்ணுல அப்படி ஒரு வெறி. மொமனசுகேக்கும் சடனா அவங்க அப்பா ஞாபகம் வந்துருமா. உடனே பேசி பார்க்கலாம் தான் சொல்லுவான். இந்த ஷினோபு தான் வேண்டாம் வேண்டான்ட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பான். சரி இப்ப வெட்டிட்டு போனாலும் ஃபியூச்சர்ல எப்படியும் மாறிடுவாங்கன்னு வைங்க, அது பஞ்சாயத்து இல்ல. இப்போ மேல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது என்னாச்சுன்னு நம்ம இவ்வளவு நேரமா நோட் பண்ணமா. இப்ப அதைத்தான் காட்டுறாங்க. என்னன்னா கதற சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. மிங்ஸ் ஆளுங்க எல்லாம் சுலோங்கா மாதிரி எல்லாத்தையும் பொழந்துருவாங்கன்னு பார்த்தா அவனுங்க அசால்ட்டா இவனுங்களை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்னத்துக்கு சுலோங்குன்னு அவ்வளவு பில்டப். ஏதோ கேட் வைப்பரும் டாக் ஸ்டோம் தான் கொஞ்சம் நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் எப்போ மலாக்க கவுந்தாச்சு. அதுக்கப்புறம் சிசிலியன் இருக்கானே, அவனும் அவன் குரூப்பும் இப்ப மிச்சம் இருக்காங்க. இவங்களோட மெயின் எனிமி இப்ப யாருன்னா அந்த ஜாக் தான். அவனை காலி பண்ணிட்டாலே போதும் எல்லா பிரச்சனையும் ஓவர். அந்த ஜாக்கை இப்பவே முடிச்சிடலான்ட்டு இந்த பக்கம் இவங்க 3 பேரு, அந்த பக்கம் அவன் ஒருத்த மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு மட்டையாயிட்டாங்க. வரும்போதே அவனை வண்டையா திட்டிகிட்டே தான் வருவாங்க. என்னன்னா இவன் எங்க போனாலும் அந்த இடத்துல அழிவு மட்டும்தான். சரி இவன் நேர்மையா சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தா கூட சரி ஓகே, நீதி நேர்மையோட சண்டை போடுறான். சண்டை போட்டு தோத்தா கூட சந்தோஷமா தோத்து போவாங்க. ஆனா எதிர்த்து நின்று சண்டை போட துப்பு இல்லாம பாய்சன் கேஸ் அனுப்பி விட்டு மிங்ஸ் எல்லாத்தையுமே கொல்ல ட்ரை பண்ணான். அதோட விடலையே, முடியாம முக்கிட்டு இருக்க அந்த நிலைமையில ஏகப்பட்ட விதத்தை போட்டு தெளியிருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கையும் காலு வேற போயிருச்சு. அந்த கடுப்பு இருக்குதானே செய்யும். சோ இவங்க ஒரு சைடு கத்துவாங்க, அவன் ஒரு சைடு கத்துவான். இப்ப ரெண்டு டீமுக்கும் சண்டை வேற லெவல்ல வெறித்தனமா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கைடோ இருக்கானே சண்டை போடுவான்னு பார்த்தா சண்டையே நடந்த மாதிரி இல்ல. நம்ம ஆளுகெல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. அவன் சுத்தி மேல போறான், கீழே வர்றான், மேல போறான், கீழே வர்றான். சரி ஒரு பெரிய சண்டை இருக்குது, இப்ப காமிச்சு முடிச்சிட கூடாதுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் மத்த மிங்ஸ் ஆளுங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. வாண்டா தான் அந்த டீமை லீட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சாதாரண பைரட்ஸுங்க தான் கத்தியை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஆளுங்க தான் இந்த இடம் பூரா நிறைஞ்சிருக்காங்களே, அதனால கேப் விடாம அட்டாக் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்களோட மெயின் மோட்டோவும் யாரும் லூஃபியோட வழியில போகாம தடுக்கணும். தேவையில்லாம ஒரு 1% எனர்ஜியை கூட அவன் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்பதான் கைடோவை காலி பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை. இப்படியே இவங்க வெட்டுன்னு வெட்டிட்டே இருப்பாங்க. ஆனா ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு கேட்டா விடாதீங்க, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வெட்டி தள்ளிக்கிட்டே இருங்கப்பா. அப்ப ஒரு குரூப் இவங்களை தாண்டி மேல போகும். ஐயோ போறானுலேன்னு வாண்டா பதறும் போதுதான் அங்க நம்ம கேரட்டோட என்ட்ரி. சும்மா அனல் பறக்க வழியில வர்றவங்க எல்லாத்தையும் அடிச்சு திருக்க விடுவா. இப்ப இவளும் இவங்க கூட சேர்ந்து சண்டை போறன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த டைம் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டவனே அப்ப பெட்ரோவ மனசுல யோசிச்சு பாப்பா, உனக்கான நேரம் வரும், அந்த டைம் நீ யாரு என்னன்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருப்பான்ல. அதை நினைச்சுக்கிட்டு நான் வந்துடுறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவா. சரி அப்படியே அங்க கட் பண்ணி அந்த கோட்டையோட ஃப்ரண்ட் சைடு காட்டுறாங்க. அங்கதான் நம்ம பிக் மாமு பேன்னு கிடப்பா. அடிச்சு உருட்டி விட்டதுல அப்படியே ரோட் ரோலர் மாதிரி உருண்டே இவ்வளவு தூரம் வந்திருக்கா. அவளாலேயே நம்ப முடியல இவ்வளவு தூரம் உருண்டு வந்திருக்கமான்னு. கொஞ்சம்
கேரளா சார்ந்தவனே என் மேலேயே கைய வச்சுட்டீங்களாடா, அடே ஜிம்பையே உன்னை பொழக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது கரெக்டா பெரஸ்புரம் அங்க வந்துருவான். ஆத்தா அவங்க கிட்ட நான் பேச வேண்டி இருக்குதுமானா, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க கண்ணா, வா போய் அந்த லூஃபி அவன் கூட்டத்தை நம்ம பொழந்து கட்டுவான்பா. அப்ப மார்க்கோ அங்க வருவானா, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒயிட் பியர்டோட பைரட்ஸ் எல்லாம் எப்போ பிரிஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் ஏன்டா நீ இங்க சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டா, உங்க பையனுக்கும் எனக்கும் ஒரே குறிக்கோள் தான், அதனால தான் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோன்னே. ஒரே குறிக்கோள், அதுவும் ஓங்குடியா, என்னடா உளறிட்டு இருக்கான்னு கேட்டா, ஆமா மாமா கைடோவை நாங்க ஒன்னா சேர்ந்து காலி பண்ண வந்திருக்கோம் பானா. அதை கேட்டுட்டு பிக் மாமு செம்மையா கடுப்பாயிருவா. என்னடா சொன்ன காவாலி பையல, அவன் நம்ம கூட ஒன்னு சேர்ந்துட்டான்டா, அவன் மேல கைய வைக்க போறியான்னு. நம்ம மார்க்கோ வந்து டவுட்டா கேட்பான், நிஜமாவே கைடோவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களான்னு. ஆமாடா கண்ணா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் கேட்டு அவன் மூஞ்ச காட்டுவா. ஒக்கா மக்கா, அது மூஞ்சு இல்ல மூஞ்சின்னு சொல்லலாம். உடனே பெரஸ்பரோ கடுப்பாயி, என்ன மாமா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, கைடோவெல்லாம் நம்பவே முடியாது, அவன் ஒரு நம்பிக்கை துரோகி, அவன் ஏமாத்துக்காரன் அப்படி இப்படின்னு கத்துவானா. என்னோட டெசிஷன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா, ஒன் பீஸ் அடையணும்னா அவனை யூஸ் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமா ஒரு சிரிப்பா பாக்கணுமே. ஆமா, இவ்வளவு நாளா இல்லாத ஆசை காலம் போன வயசுல எதுக்கு இவளுக்கு, இல்ல நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு நாளா அவன் அந்த ஒன் பீஸ பத்தி கவலையே படல, தின்னுகிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தா. லூஃபி பண்ண பஞ்சாயத்துல அவனை வெட்டிட்டு பின்னாடி வந்தா. அந்த வேகத்துல கால் தடிக்க விட்டு இப்ப கைடோ கூட அலையன்ஸா சேர்ந்துட்டா. உடனே ஒன் பீஸ் வேணும்னா அதை என்ன செஞ்சு வச்ச கேக்கா எடுத்து தின்னுட்டு வர்றதுக்கு. சரி என்ன கன்றாவியோ, இப்ப நம்ம பயிலுக்கு காம்படிஷன் அதிகமாயிருச்சு. இதுக்கப்புறம் பிக் மாம் என்ன நல்லா கொண்டு தூக்கி போட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.